ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இனியா சீரியல் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மாயா இருந்துக்கிட்டு எப்படியாச்சும் விக்ரம கல்யாணம் பண்ணி அவன் இவர்லேருந்து நான் பின்வாங்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர இதில் இருக்காங்க. ஆனால் அந்த இதெல்லாம் கொலாப்ஸ் பண்ணுற மாதிரி நம்ம விக்ரம் வந்து அந்த மாயாவை தான் தேடிட்டு இருக்காரு. மாயான்னு தெரியாமையே இந்த குற்றவாளி யாருன்னு தேடிட்டு இருக்காரு தவிர, ஆனால் அது மாயான்னு இன்னும் இருக்குன்னு தெரியல. கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்க தான் போறாரு. அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து தவளை தன் வாயால் கெடும் அப்படின்ற மாதிரி நம்ம மாயா ஒரு வேலை பார்க்குறாங்க. அது என்னன்னா, இனி அவ கடத்துறாங்க. ஏன்னா இதுக்கு மேலே நம்ம பொறுத்து இருந்தா நம்ம நினைச்சது எதுவும் நடக்காது. எதுவும் வந்தாலும் சட்டுன்னு செஞ்சிடணும். இல்லாட்டி கடைசி நம்ம முடிச்சுட்டு தான் நினைக்கணும். பெருன்னு அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்துலேயும் தோத்து போயிட்டோன்னு இந்த உலகம் நம்ம நினைக்கிற மாதிரி நம்மளும் ஆயிடுவோமோ அப்படின்ற ஒரு பயத்தினால இப்படி ஒரு இது எடுக்கிறாங்க. அதுக்காக அடியாளுங்களெல்லாம் செட் பண்ணி நான் தான் மாயாவை கடத்திருக்கேன் அப்படின்றது தெரியாத அளவுக்கு இப்படி ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க மாயா. அதுக்கப்புறம் அவங்களை கடத்தி வச்சு துப்பாக்கி வச்சு மிரட்டிட்டு இருக்காங்க. இனிமே நீ உயிரோட இருந்தா தானே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசிட்டு இருக்கியா, யாரையா நீங்க என்னைக்கே கடத்தணும்னு வச்சுங்க, நீ ஆட அருவி கட்ட முண்டங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்க. நானும் உன்னை கடத்துறதுக்கு ஒரு காரணம் இருக்கு, ஆனால் நீ எங்களை திட்டுறதுக்கு எந்த காரணங்கள், ஏன்னா நீ யாருன்னு எங்களுக்கு தெரியாது, நான் எனக்கு தெரியாது, எதுக்கு எங்களை திட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல ஆடாச்சு. நீங்க இடத்துல கூட காமெடி பண்ணுவீங்க, யாரா நீங்க அதை சொல்லுங்க அப்படின்னு சொல்ல உடனே மாயா அந்த நேரத்தில் வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க. ஏன்டி சின்ன வயசுல இருந்து நீ எனக்கு ஃப்ரெண்டா இருக்கலாம், ஆனா காலேஜ் படிக்கிறப்ப நீ பண்ண துரோகத்தை என்னால் மறக்கவே முடியாது. ஏதோ தெரியாம சின்ன தப்பு பண்ணிட்டேன், அதுக்காக நீ போலீஸ்ல எல்லாம் சொல்லி என் அப்பாவை சாவ வச்சு அதுக்கப்புறம் நீ எவ்வளோ அசிங்கப்பட தெரியுமா. உன்னை பழி வாங்கிறதுக்காக தான் நான் போலீஸ் அவதாரமே எடுத்திருக்கேன் தெரியுமா. போலீஸ் ட்ரைனிங்ல வந்து விக்ரம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அவருக்கு கல்யாணம் பண்ணிட்டு லைஃப்ல செட்டில் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்குள்ள ஒரு ட்ரைனிங் முடிச்சுட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம நான் அந்த ட்ரைனிங்கை முடிச்சுட்டு வந்து வெளியே பார்க்கறதுக்குள்ள நீ நானா கல்யாணம் பண்ணி வச்சிருக்க, அதுவும் என் ஆசை விக்ரம உனக்கு எவ்வளோ கொழுப்பு இருக்கணும், இப்ப இருக்கடி உனக்கு, நீ வந்துட்டு எப்படியாச்சும் மண்டியை போட்டேன்னா அதுக்கப்புறம் நான் விக்ரம கல்யாணம் பண்ணிக்கலாம். நான் என்னென்னவோ பிளான் பண்ணி பார்த்தேன், ஆனா நீ எந்த ஒரு முயற்சியும் பண்ற மாதிரி தெரியல சாவத்துக்கு. நான் தான் முயற்சி பண்ணி தீ வைத்து போறேன்னு என்னவோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா மனசுல தலை போட்டிங்கிறாங்க. அதுக்கப்புறம் உன்னை வந்து இன்னைக்கு காலி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் விக்ரம கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்க போறேன். முன்னாடியே வாழ்ந்து கட்டணும்னு ஆசைதான், ஆனா நீ இருக்கிற வெளியே நடக்காதே. ஏன்னா நீ எனக்கு எவ்வளோ டார்ச்சர் கொடுத்துருக்க, அந்த டார்ச்சருக்கெல்லாம் நான் உன்னை பொண்ணு தீத்தாதான் என் ஆசை எல்லாமே நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு த்ரில்லான ஒரு பேச்சு பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பயந்து போனா நம்ம இங்கே வந்துட்டு நீ பண்றது ரொம்ப தப்பு மாயா, இப்படி எல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி நீ கெஞ்சதான் எனக்கு வேணும். எவ்வளோ கெஞ்சிருப்பேன், சொல்லாத நீ கேட்டியா காலேஜ்ல நீங்க இப்படி அசிங்கப்படுத்தின, அதுக்கு எல்லாத்தையும் சேர்த்து வச்சுதான் உன்னை இன்னைக்கு பழி வாங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு அவதாரத்தை எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இனிய சீரியல்ல என்ன சுவாரஸ்யமா நடந்திருக்கும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணுங்க. தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க.